தக் லைஃப் மறக்க முடியாத ஒரு சம்பவம். டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்துல நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள், எஸ்டிஆர், த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாலுமே சேர்ந்து நடிச்சு நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரான ஒரு திரைப்படம். ஒரு மிகப்பெரிய பொருள் செலவுல இந்த படத்தை பண்ணாங்க. ஆனா எதுக்குமே உதவாம இந்த படத்தோடைய பப்ளிசிட்டிக்கு செலவு பண்ண காசு கூட ரிட்டர்ன் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போன ஒரு திரைப்படம் இந்த தக் லைஃப். இந்த படம் டிஜிட்டலா ஓடிடில எப்போ வெளிவரும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சம்பவம். இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்ல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தமிழ்ல இருந்து தான் இந்த கன்னடா லாங்குவேஜ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட அது தீயா பரவி கர்நாடகால இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. அது ஒரு கேஸ் போட்டு ஒரு பக்கம் ஏறிங் போயிட்டு இருந்தது. நேத்து தான் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, படத்துக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தடை எடுத்துட்டாங்க. ஆனா படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அதை பத்தி ஒரு அப்டேட் அடுத்த வாரம் தக் லைஃப் உங்களுக்கு பெங்களூர்ல தியேட்டர்ல வரப்போகுது. ஏன்டா இதுக்கப்புறம் நீ வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்ன, எல்லாரும் பார்த்து கழுவி ஊத்தி சமாதியே கட்டி முடிச்சிட்டானுங்க, இப்போ எதுக்குடா ரிலீஸ் பண்ற அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ மேபி அங்க ரிலீஸ் பண்ணி யாருன்னா பார்த்து அங்க இருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா பெங்களூர்ல, அதாவது கர்நாடகால அடுத்த வாரம் தக் லைஃப் திரைப்படம் தியேட்டர்ல வரப்போகுது. ஸோ பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தா தியேட்டர்ல போய் அந்த படத்தை பாருங்க. அதுல குறிப்பா ஒரு சம்பவம் என்னாச்சுன்னு கேட்பீங்க. இன்று நைட் உங்களுக்கு அது கூடிய விரைவில் காத்துக்கிட்டு இருக்கு. சம்பவம் ஆஃப் தக் லைஃப் ஒரு மிகப்பெரிய சம்பவம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. மேபி அன்சென்சார்ல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த படத்துல அப்படி என்னடா இருக்கு, அன்சென்சார்ல பாக்குறது கூட இந்த படத்துல ஒரு மண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்லுவீங்க. இருந்தாலும் ஒரு சிலர்கள் அப்படி என்னதான் இருக்கு, நான் இது வரைக்கும் பார்க்கல, எல்லாரும் இவ்வளவு கலாய்க்கிறாங்கன்னா அந்த படத்துல அப்படி என்ன இருக்கும், நான் அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக இந்த வாரம் ஆன சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்க்கணும், பார்த்து இருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்றத கமல்ல சொல்லுங்க. இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமல்ல சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.